Hi, good evening. This is Dr. S. Maheswari for NCERT in Tamil. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் கெமிக்கல் கோஆர்டினேஷனோட கடைசி பார்ட்டுக்கு வந்துட்டோம். தட் இஸ் ஹார்மோனல் ஆக்ஷன். போன 3 வீடியோக்களில் நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா எண்டோக்ரைன் கிளான்ஸையும் கவர் பண்ணிட்டோம். தலையில் இருந்து ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் வரைக்கும். அது இல்லாமல் சில எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் லைக் ஹார்ட்லேருந்து வர ஏஎன்எஃப் ஆகட்டும், இல்லை எரித்ரோபாய்டின் அங்கே, அது இல்லாமல் கேஸ்ட்ரிக் ஹார்மோன்ஸ் லைக் கேஸ்ட்ரின், செக்ரிட்டின், இன்ஹிபிட்டரி பெப்டைட் இப்படின்னு எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இவங்க எல்லாம் எப்படி ஆக்ஷனில் இருக்காங்க, இவங்க எப்படி ஆக்ட் பண்ணுறாங்க, எப்படி ஒரு டார்கெட் செல்லை நோக்கி போகிறாங்க. பிகாஸ் ஹார்மோன்ஸ் ஆர் டார்கெட் ஸ்பெசிஃபிக்னு முதல்ல பார்த்தோம். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்கே ப்ரோட்டீன் ஹார்மோன்ஸ் அண்ட் ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ் 2 இருக்குது. ஸோ ரெண்டுமே 2 டிஃப்ரெண்ட் வேல ஒர்க் பண்ணுது. அது ரொம்ப ஸ்பெஷல். நம்ம புக்கில் ரொம்ப குட்டியாக டயக்ராமோட கொஞ்சம் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிருக்காங்க. அதை நான் கொஞ்சம் எலாபரேட் பண்ணுறேன் உங்களுக்கு. அதனால தான் நான் இதை ஒரு தனி வீடியோவாகவே போட்டேன். ப்ளஸ் ஒரு சம்மரியே ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இது 2த்தையும் முடிப்போம். இப்போ நம்ம பார்ப்போம் மெக்கானிசம் ஆஃப் ஹார்மோன் ஆக்ஷன். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் their effects on target tissues by binding to specific proteins called hormone receptors located in the target tissues only. ஓகே, இப்போ டார்கெட் டிஷ்யூனா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஃப்எஸ்ஹெச் பிட்யூட்டரியிலிருந்து வந்தாலும் அதோட டார்கெட் ஆர்கன் ஓவரி ஆர் டெஸ்டஸ். ஸோ அங்கே அவனுக்கு அந்த ரிசெப்டார் இருக்கிறதுனால தான் அங்கே மட்டும்தான் அவன் போய் பைண்ட் ஆகிறான். Hormone receptors present on the cell membrane of the target cells are called membrane-bound receptors, and the receptors present inside the target cells are called intracellular receptors. Mostly nuclear receptors present in the nucleus. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஹார்மோன் ரிசெப்டார்ஸ் யூஸ்வலாக மெம்ப்ரெயினில் இருந்தால் மெம்ப்ரெயின் பவுண்ட், அப்படி இல்லைன்னா உள்ளே போன பிறகு ரிசெப்டார் இருந்தால் செல்லுக்குள்ளே, அது முக்கியம். மோஸ்ட் ஆஃப் த டைம் அது நியூக்ளியஸ்க்குள்ளே தான் இருக்குது. மோஸ்ட்லி நியூக்ளியர் ரிசெப்டார்ஸ், அதனால் ப்ரெசென்ட் இன் த நியூக்ளியஸ். வெளியில் இருந்தால் மெம்ப்ரெயின் பவுண்ட், இல்லாட்டி நியூக்ளியர் ரிசெப்டார். Binding of a membrane to its receptor leads to the formation of hormone receptor complex. ஸோ இப்போ ஹார்மோனு அதை ரிசீவ் பண்ணுற ஒரு ஆள் 2 பேரும் சேரும்போது அவங்க பேர் hormone receptor complex. Each receptor is specific to one hormone only, and hence receptors are specific. இப்போ target specific போய் இப்போ receptor specific வேறு hormones. Hormone receptor complex formation leads to certain biochemical changes in the target tissue. இப்போது இவங்க 2 பேரும் பைண்ட் ஆகும்போது டிஃப்ரெண்ட் சேஞ்சஸ் நடக்குது, சம் கெமிக்கல் ஆக்ஷன்ஸ். டார்கெட் டிஷ்யூ மெட்டபாலிசம் அண்ட் ஹென்ஸ் ஃபிசியலாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ரெகுலேட்டட் பை ஹார்மோன்ஸ். ஸோ இவங்களோட உட்காந்து செல்லுலார் லெவலில் சேஞ்ச் பண்ணி அப்படியே ஃபுல்லாக ஃபிசியலாஜியும் பண்ணுற ஒர்க்கு. ஆன் த பேசிஸ் ஆஃப் தேர் கெமிக்கல் நேச்சர் ஹார்மோன்ஸ் கேன் பி டிவைடட் இன்டு குரூப்ஸ். இப்போ கெமிக்கல் நேச்சரை வச்சு ஹார்மோன்ஸை நீங்கள் பிரிச்சிங்கன்னா, பெப்டைட், பாலிபெப்டைட், ப்ரோட்டீன் ஹார்மோன்ஸ், இன்சுலின், குளுக்ககான், பிட்யூட்டரி ஹார்மோன்ஸ், ஹைப்போதலாமிக் ஹார்மோன்ஸ் அப்படின்னு போயிட்டு இருக்கு. இவங்க எல்லாமே பெப்டைட் ஆர் ப்ரோட்டீன் ஹார்மோன்ஸ். ஸ்டீராய்ட் பேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த டெஸ்டோஸ்டீரோன், ப்ரொஜெஸ்டீரோன், எஸ்ட்ரோடியால், கார்டிசோல்ஸ் ஆர் ஆல் ஸ்டீராய்ட் பேஸ். ஐடோதைரோனின்ஸ், தைராய்டு ஹார்மோன்ஸ் அண்ட் அமினோ ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ், கேட்டகோலமைன் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, எப்பினெஃப்ரின், அந்த நார் எப்பினெஃப்ரின், அவங்கெல்லாம் அது கீழே வராங்க. Hormones which interact with the membrane-bound receptors normally do not enter the target cells, but generate second messenger, that is cyclic AMP, CAMP ன்னு சொல்லுவோம், இல்லை IP3, inositol 3 phosphate, or else calcium. Okay, so I'll just write here inositol 3 phosphate and calcium or CAMP, cyclic adenosine monophosphate, which in turn regulates cellular metabolism. Hormones which interact with intracellular receptors, steroid hormones, iodothyronins, etc., mostly regulate gene expression or chromosome function by the interaction of hormone receptor complex with the genome. Cumulative biochemical actions result in physiological and developmental effects. இப்போ நான் இதை உங்களுக்கு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ லுக் அட் ஹியர்.
ஒரு ஹார்மோன் உள்ளே வந்திருக்கு, ஒரே ஒரு மாலிக்யூலாக இப்போ உள்ளே வராங்க. அவங்க இந்த திஸ் இஸ் த பிளாஸ்மா மெம்ப்ரேன். ஓகே, திஸ் இஸ் த பிளாஸ்மா மெம்ப்ரேன். இந்த பிளாஸ்மா மெம்ப்ரேனோட அவங்க பைண்ட் ஆகணும். க்ராஸ் பண்ணி தான் உள்ளே வர முடியும். அந்த பைண்டிங்க்கு ஒரு ஆள் தேவைப்படுறாங்க. இவங்க தான் ஹார்மோன் ரிசெப்டார் காம்ப்ளெக்ஸ். இவங்க பேரை நம்ம ஹார்மோன் ரிசெப்டார் காம்ப்ளெக்ஸ்னு வச்சுக்கிறோம். இப்போ இவங்க பைண்ட் ஆன செகண்டு, இப்போது இந்த இது இருக்கு இல்லையா, பிளாஸ்மா மெம்பரேனில் எப்பவுமே ப்ரோட்டீன், லிப்பிட் ப்ரோட்டீன். ஸோ இவங்க ப்ரோட்டீன், இவங்க லிப்பிட், இவங்க லிப்பிட், இவங்க ப்ரோட்டீன். இப்போ இந்த ப்ரோட்டீனில் எப்பொழுதுமே உங்களுக்கு என் டெர்மினல் இருக்கும், அமைன் டெர்மினல் அண்ட் கார்பாக்சைல் குரூப் சி டெர்மினல். ஸோ இந்த சி டெர்மினல் இப்படி பார்த்த மாதிரி இருக்குது. இங்கே இருந்து இட் இஸ் ரிலீஸிங் ஜி ப்ரோட்டீன் அப்படின்னு ஒரு குளோபுலார் ப்ரோட்டீன். ஏன்னா இந்த ஹார்மோன் ரிசெப்டார் காம்ப்ளெக்ஸ் வந்த உடனே இந்த செகண்ட் மெசஞ்சர் வந்துடாது, இந்த சேஞ்ச் எல்லாம் நடக்கணும். இந்த ஜி ப்ரோட்டீன் அடினைல் சைக்ளேஸை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த ஹார்மோன் ரிசெப்டார் காம்ப்ளெக்ஸ் வந்தோடனே அடினைல் சைக்ளேஸும் வராது, அது ஜி ப்ரோட்டீன் வழியாக தான் வருது. ஜி ப்ரோட்டீன் வந்து அடினைல் சைக்ளேஸ் வந்த பிறகு தேர் இஸ் அ ப்ரொடக்ஷன் ஆஃப் செகண்ட் மெசஞ்சர். அது என்ன செகண்ட் மெசஞ்சர்? அப்போ யார் ஃபஸ்ட் மெசஞ்சர் பார்த்தீங்கன்னா ஹார்மோன் தான் ஃபஸ்ட் மெசஞ்சர். இவங்க ஃபஸ்ட்டு மெசஞ்சர், ஹார்மோன் இஸ் அ ஃபஸ்ட் மெசஞ்சர். இப்போ இவங்க சைக்ளிக் சிஏஎம்பி நம்ம சொல்கிறது யூஸ்வலாக இவங்கள சிஏஎம்பி இல்லாட்டி ஐனோசிட்டால் 3 பாஸ்பேட் ஆர் கால்சியம் யாரோ ஒருத்தர் இவங்க செகண்ட் மெசஞ்சராக ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போது ஹார்மோன் ரிசெப்டார் காம்ப்ளெக்ஸு ப்ளஸ் இவங்க இங்கேருந்து அப்படியே பயோகெமிக்கல் ரெஸ்பான்ஸ். இப்போ என்ன சைட்டோபிளாசம்குள்ளே என்ன தேவையோ அந்த செல்லுக்கு நடந்துட போகுது, அப்படியே ஃபிசியோலாஜிக்கல் ரெஸ்பான்ஸ், ஒவேரியன் க்ரோத். இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் போட்டிருக்கேன். இப்போ ஒரு மாலிக்யூலாக உள்ளே வந்தவங்க இந்த மெம்ப்ரெயினை க்ராஸ் பண்ணும் பொழுதே 10 இங்கே அட்டாச் பண்ணிக்கிட்டு இங்கே வரும்போதே 10. அடுத்தது ஃபஸ்ட்டு செகண்ட் மெசஞ்சரோட ஜாயின் ஆகும்போது 1000 மாலிக்யூல்ஸ். அங்கேருந்து பயோகெமிக்கல் ரெஸ்பாண்ட் இந்த சைட்டோபிளாசம்க்கு வரும்போது 1 lakh. அங்கேருந்து வேலையை முடிச்சுட்டு வெளியே போகலை, அப்படியே இந்த பயோகெமிக்கல் ரெஸ்பான்ஸ்லேருந்து ஆக்ஷனுக்குள்ளே வரும்போது 1C, தட் இஸ் 1 crore. ஸோ 1லேருந்து இங்கேவே இப்போ 1 crore வந்து வேலையை முடிக்கிற தருவாயில் முடித்து வெளியே போகுது 100 crores மாறி அவ்வளோ மாலிக்யூல்ஸாக மாறியாச்சு. அதனால தான் ரொம்ப கம்மியாக செக்ரேஷன் இருந்தாலும் பட் அவங்களோட மல்டிப்ளிகேஷன் ரொம்ப அதிகம், ஆம்ப்ளிஃபை பண்ணிட்டு போயிட்டே இருக்குது. ஸோ ஒன்றா நுழைஞ்சு 100 crores மாறி கிடுகிடுன்னு வேலையை முடிச்சுட்டு வெளியே போகிறாங்க. ஸோ இவங்க உள்ளே வந்து சைட்டோபிளாசம் வழியாகவே வந்து அப்படியே வெளியே போகிறாங்க. இதே நம்ம ஸ்டீராய்டு குரூப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க சைட்டோபிளாசமில் மட்டும் முறிக்க மாட்டாங்க, அங்கேருந்து அப்படியே நியூக்ளியஸ்குள்ளே போய் ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு டிஸ்டர்ப் பண்ணி நான் வந்திருக்கேன், என்ன முதல்ல மல்டிப்ளை பண்ணு, ரெப்ளிகேட் பண்ணு, சிந்தசைஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். இட்ஸ் நாட் ரெப்ளிகேஷன், சிந்தசைஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிற கமெண்ட். ஸோ இவங்க சைட்டோபிளாசம் வழியாக போகிறவங்க, அவங்க ஸ்டீராய்டு பேஸ் வந்து நியூக்ளியஸ்குள்ளே போகிறவங்க. இப்போ பார்ப்போம் இந்த டயக்ராமில். இங்கே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் எதுவும் இல்லை. ஸோ இப்போ ஒரு பிளாஸ்மா மெம்ப்ரெயினில் இருக்கிற ப்ரோட்டீன், லிப்பிட் ப்ரோட்டீன் அந்த ஒரு காம்பனண்ட் இருக்கிறதுனால எந்த ஸ்டீராய்டு குரூப், தட் இஸ் ஸ்டீராய்டு ஹார்மோன் அசால்ட்டாக இந்த இதுவை க்ராஸ் வந்தாச்சு. இப்போ இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது ஒரு ஹார்மோன். அப்படியே வந்து இவங்க நியூக்ளியார் மெம்ப்ரெயின், இவங்க திஸ் இஸ் நியூக்ளியார் மெம்ப்ரெயின். இந்த மெம்ப்ரெயினை ரொம்ப அழகாக க்ராஸ் பண்ணி உள்ளே வரும்போது அங்கே உங்களுக்கு நியூக்ளியார் ரிசெப்டார்ஸ் இருக்குது, ஹார்மோன் ரிசெப்டார் காம்ப்ளெக்ஸ். ஸோ இந்த கோடு போட்டிருக்கு இல்லையா, இதுதான் ஹார்மோன் ரிசெப்டார் காம்ப்ளெக்ஸ்குள்ளே வந்து செட்டில் ஆகிட்டாங்க ஹார்மோன். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, நேராக இப்போது இந்த டிஎன்ஏ வந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ப்ரோட்டீன் சிந்தசிஸ் சென்ட்ரல் டாக்மா ஆஃப் லைஃப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்ரி சிங்கிள் லிவிங் க்ரீச்சர், எந்த ஒரு உயிரினமும் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணணும், அதுதான் மல்டிப்ளிகேஷன், அதுதான் லைஃபு. அப்போது ஒரு டிஎன்ஏ கிவ்ஸ் மெசஞ்சர் ஆர்என்ஏ, அந்த மெசஞ்சர் ஆர்என்ஏ ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணுது. ப்ரோட்டீன் அப்படின்னு சொன்னாலே a combination of amino acids. இந்த பார்ட்டு டிரான்ஸ்கிரிப்ஷன். ஓகே,
இந்த பார்ட்டு ட்ரான்ஸ்லேஷன். ஓகே, ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிஎன்ஏல இப்படி இருக்குது, ஒரு ஏஏஏ. அப்புறம் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு சியூசி இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏஏனா மெசஞ்சர் ஆர்என்ஏல என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ, பிகாஸ் ஆர்என்ஏல டி இல்லை, யூ. சிக்கு பதில் ஜி, யூக்கு பதில் ஏ, சிக்கு சி, ஜி. ஸோ யூ அப்படின்னு சொன்னால் ஃபீனைல் அலானைன். ஜிஏஜி கேக் அப்படின்னு சொன்னால் குளூட்டாமிக் ஆசிட். ஓகே, இப்படி இருக்குது. இவங்க இப்படி இதை சிந்தசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படியே நிறைய. ஸோ இது ஒரு அமினோ ஆசிட், இது ஒரு அமினோ ஆசிட், இது ஒரு அமினோ ஆசிட், பெப்டைட் பாண்ட் போட்டு இப்படியே கிளஸ்டர் ஆகி ஒரு ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆகிருக்கு. இங்கே ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆகணும். ஆனால் ஃபார் எக்ஸாம்பிள் நடுவில் இப்போ இவங்க வந்திருக்காங்க இல்லையா, இந்த ஒரு புது ஹார்மோன் ரிசெப்டார் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் தூக்கிட்டு வந்து அவர் இப்போ இவங்களோட இங்கே பைண்ட் பண்ணிட்டார். ஸோ இவங்களோட பைண்ட் பண்ணி அமுச்சு விட்டுருக்காரு டிஎன்ஏ. இங்கே நான் வந்திருக்கேன், என்ன சிந்தசைஸ் பண்ணு, அப்படி என்ன மல்டிபிள் பண்ணு, ஸோ தட் ஐல் ஃபினிஷ் மை ஒர்க் அண்ட் கெட் ஆஃப் ஃப்ரம் த செல் அப்படின்னு ஒரு கமாண்டு. அங்கே பார்த்தோம் போன இதில் சைட்டோபிளாசம்லேயே அப்படியே முடிச்சுட்டு போயிடுறாங்க. இவங்க நியூக்ளியஸ்குள்ளே வந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸ்குள்ளே வந்து இப்போ அவங்க என்ன ப்ரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு ஒரு ஹால்ட்டு கொடுத்து என்ன நீ மல்டிபிள் பண்ணுன்னு சொல்லிட்டு கிடுகிடுன்னு இந்த காம்பினேஷன் அப்படியே மல்டிபிள் ஆகும். ஒர்க் இஸ் டன், தட்ஸ் இட். திஸ் இஸ் அபவுட் ஸ்டீராய்டு ஹார்மோன். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கணும். இதில் செகண்ட் மெசேஞ்சர் எல்லாம் போடல, ஹார்மோன் ரிசெப்டார் காம்ப்ளெக்ஸ் அங்கே செகண்ட் மெசேஞ்சர், அதனால் சைட்டோபிளாசம்லேயே போகிறான், இவன் நியூக்ளியஸ்குள்ளே வந்து போகிறான். ஸோ திஸ் இஸ் அபவுட் ஹார்மோனல் ஆக்ஷன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள், முடிஞ்சாச்சு. இதுக்குள்ளே நீங்கள் படிக்க வேண்டியது இந்த பார்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். யாரெல்லாம் பெப்டைடு, யாரெல்லாம் ஸ்டீராய்டு அப்படின்னு, ஐடோதைரானின் எந்த குரூப்பில் வரான், கேட்டகோலமைன் எதில் வரான், அந்த மாதிரி. ஸோ தட்ஸ் இட். இப்போ நம்ம சம்மரி படிப்போம் எப்பவும் போல். There are special chemicals which act as hormones and provide chemical coordination, integration and regulation in the human body. These hormones regulate metabolism, growth and development of our organs, the endocrine glands or certain cells. The endocrine system is composed of hypothalamus, pituitary and pineal, thyroid, adrenal, pancreas, parathyroid, thymus and gonads, testis and ovary. In addition to these, some other organs, gastrointestinal tract, GIT, kidney, heart, etc. also produce hormones. The pituitary gland is divided into three major parts which are called as pars distalis, pars intermedia and pars nervosa. Pars distalis produces 6 trophic hormones. Pars intermedia secretes only one hormone, while pars nervosa only one hormone. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், MSHக்குள்ளே வரும் அது. ஓகே, while pars nervosa, neuro hypophysis, secrete 2 hormones, oxytocin and vasopressin. இந்த 6 ஹார்மோன்ஸும் உங்களுக்கு சொல்லணும்னா அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், adrenocorticotropic ஹார்மோன், growth ஹார்மோன், follicle stimulating hormone, luteinizing hormone, 1 2 3 4 TSH. அவ்வளோதான். growth hormone, TSH. இதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது? follicle stimulating, prolactin. ஸோ இந்த ஆறு ஹார்மோனும் from, look at here, just a second. So pars distalis, pars intermedia and pars nervosa. Pars distalis produce 6 hormones. Those 6 I have written. Intermedia, MSH, and pars nervosa, vasopressin and ADH. Oxytocin. The pituitary hormones regulate the growth and development of somatic tissues and activities of peripheral endocrine glands. Pineal gland secretes melatonin, which plays a very important role in the regulation of 24-hour diurnal rhythm of our body, rhythm of sleep and state of being awake, body temperature, etc. The thyroid gland hormones play an important role in the regulation of the basal metabolic rate, BMR.
Development and maturation of the central neural system. Erythropoiesis, metabolism of carbohydrate, protein, and fats, menstrual cycle. Another thyroid hormone, thyrocalcitonin, regulate calcium level in our blood by decreasing it. Okay, இது increase பண்ணல, decrease பண்ணுது. The parathyroid gland secrete parathyroid hormone which increases the blood calcium level and plays a major role in calcium homeostasis. Internal body கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறது தான் ஹோமியோஸ்டேசிஸ்ன்னு சொல்கிறோம். கால்சியம் ஹோமியோஸ்டேசிஸை இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பார்த்துக்கிறாங்க. The thymus gland secretes thymosins which play a major role in the differentiation of T lymphocytes which provide cell-mediated immunity, macrophages. In addition, thymosins also increase the production of antibodies, humoral immunity, to provide humoral immunity. The adrenal gland is composed of the centrally located adrenal medulla and the outer adrenal cortex. The adrenal medulla secretes epinephrine and norepinephrine, and these hormones increase alertness, pupillary dilation, piloerection, sweating, heartbeat, strength of heart contraction, rate of respiration, glycogenolysis, lipolysis, proteolysis. இதெல்லாம் adrenal glandல இருக்கிற nephrin, epinephrine, norepinephrine பண்றது. The adrenal cortex secretes glucocorticoids and mineralocorticoids. Glucocorticoids stimulate gluconeogenesis, that is new sourceல glucose form பண்றது, அதாவது glucose இல்லாத sourceல இருந்து. Lipolysis, proteolysis, erythropoiesis, cardiovascular system, blood pressure, and glomerular filtration rate and inhibitory inflammatory reaction by suppressing the immune response. இவங்க எல்லாரையும் பண்ணுறவங்க glucocorticoids. And mineralocorticoids regulate water and electrolyte content of the body. The endocrine pancreas secretes glucagon and insulin. இது ரொம்ப important to control your glucose metabolism. Glucagon stimulate glycogenolysis and gluconeogenesis, resulting in hyperglycemic. So, glucagon is hyperglycemic and insulin is hypoglycemic. Okay, and stimulates cellular glucose uptake and utilization and glycogenesis, resulting in hypoglycemia. Insulin deficiency and or insulin resistant results in a disease called diabetes mellitus. The testis secretes androgens which stimulate the development, maturation, and function of the male accessory sex organs, appearance of the male secondary sex characters, spermatogenesis, male sexual behavior, anabolic pathways, and erythropoiesis. Testisல இருந்து வர இந்த androgen இவ்வளோ வேலையை பண்ணுது. The ovary secretes estrogen and progesterone. Estrogen stimulates growth and development of female accessory sex organ and secondary sex characters. Progesterone plays a major role in the maintenance of pregnancy as well as in the mammary gland development. Okay, and lactation immediately after delivery. The atrial wall of the heart produces atrial natriuretic factor which decreases the blood pressure. Okay. Kidney produces erythropoietin which stimulate erythropoiesis. The gastrointestinal tract secretes gastrin, secretin, cholecystokinin, gastric inhibitory peptide. These hormones regulate the secretion of digestive juices and helps in digestion. Okay, so this is about our content. எல்லாம் முடிஞ்சிருச்சு. சம்மரியில் மொத்த லெசனோட ஜிஸ்ட்டை ரொம்ப அழகாக ஒரு 1 பேஜில் கொடுத்துட்டாங்க. ஸோ இதை முதல்ல கூட படிக்கலாம், இல்லை அதை படிச்சுட்டு இங்கே வரலாம், இல்லை மொத்தத்தையும் படித்து அப்படியே ரீகலெக்ட் பண்ணலாம். ஸோ வித் திஸ் நம்மளோட கெமிக்கல் கோஆர்டினேஷன் அண்ட் இன்டெக்ரேஷன் லெசன் முடிவுக்கு வந்துவிட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபஸ்ட் இயர் புக் 11th புக்கே முடிஞ்சிருச்சு. ஸோ ஹியூமன் ஃபிசியாலஜி முடிஞ்சிருச்சு, பிளான்ட் ஃபிசியாலஜி, செல், அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷனில் நாம் மார்ஃபாலஜி, அனாட்டமி, அனிமல் டிஷ்யூஸ் பார்த்தோம். ஃபஸ்ட் யூனிட்டில் கிளாசிஃபிகேஷன், plant kingdom, animal kingdom, what is living being, and also very interesting. So the entire book is very worth learning, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கூட. ஸோ நீங்களும் இதே இன்ட்ரெஸ்டோடு படிப்பீங்கன்னு நம்புகிறேன், படிக்கணும்னு விரும்புகிறேன். ஓகே, ஸோ வித் திஸ் the first book is coming to an end. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில்
புது புக்கில், தட் இஸ் 12th புக்கில் ஃபஸ்ட்டு சாப்டர் ரீப்ரொடக்ஷன் அண்ட் ஆஞ்சியோஸ்பெர்ம் அதில் ஃபஸ்ட்டு சாப்டராக ஒன்று இருந்துச்சு. ஜென்ரலாக ரீப்ரொடக்ஷன் அண்ட் ஆர்கானிசம்னு அதை எடுத்துட்டாங்க. நம்ம அப்படியே ஆஞ்சியோஸ்பெர்ம்லேருந்து ஆரம்பிப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில். ஸோ அது வரைக்கும் அப்படியே படித்தது எல்லாத்தையும் ரீகலெக்ட் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு புக்கை கம்ப்ளீட்டாக மெமரைஸ் பண்ணி கொண்டு வாங்க தலைக்குள்ளே. அப்போ தான் நீட்டில் ஃபுல் மார்க். எவ்ரி லைன் எவ்ரி வேர்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். கொஷின் பேப்பர் பார்த்துருப்பீங்க இந்த நீட்டோடது. இட்ஸ் அப்படியே புக்கு தான். புக்கில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு லைனும் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதுவும் ஃபஸ்ட் புக்கு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக போயிட்டு இருக்கும். செகண்ட் புக் ஈஸி, ஜெனட்டிக்ஸ் பயோடெக்லாம் தவிர மீதி எல்லாம் ரொம்பவே ஈஸியாக படிப்போம். ஓகே, பாய்.